சூரிய ஒளி நேரடியா சிவலிங்கம் மேல படுற ஒரே சிவன் கோவில். பல கோவில்களை சுரங்கம் மூலியமா இணைக்கிற 900 வருஷங்கள் பழமையான கோவில்ல தான் இன்னைக்கு நாம இருக்கோம். எல்லா சிவன் கோவில்லையும் நுழைவாயில்ல துவார பாலகர்களை பார்க்க முடியும். ஆனா இந்த கோவிலோட என்ட்ரன்ஸ்ல இருக்க சிலைகளை பார்க்கவே பயப்படுற விதமா இருக்கு. இந்த சிலைகள்ல இருக்கிறது யாரு? ஒரு விரலை வாயில வச்ச மாதிரியும் இன்னொரு கையில மண்டையோட பிடிச்ச மாதிரியும் இருக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? இதெல்லாம் தெரிஞ்சுக்க என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோல பயணம் பண்ணுங்க. இன்னைக்கு நாம ஜஸ்வந்த்நாத்ஜி கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவில் குஜராத்ல இருக்க மேசானாங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. கிபி 12ஆம் நூற்றாண்டுல இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. இன்னைக்கு இந்த கோவிலை பத்தி முழு டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உள்ளூர் மக்கள் இந்த கோவிலை வைஜ்நாத் மகாதேவ் கோவில்னு அழைக்கிறாங்க. இந்த கோவில் ரொம்ப பெருசா இருந்திருக்கணும். ஆனா பல படையெடுப்புகள்னாலும் பல நூற்றாண்டுகள் ஆனதுனாலும் ரொம்பவும் சின்ன கோவிலா மாறி இருக்கலாம். என்ட்ரன்ஸ்ல பார்த்தாவே தெரியும் சில தூண்கள் உடைஞ்சு போய் பாதியா இருக்கு. இந்த தூண்கள்ல நாம அழகான சிற்பங்களை பார்க்க முடியும். சிதைஞ்சு இருக்கிறப்பவே இந்த சிற்பங்கள் இப்படி இருக்குன்னா பல நூற்றாண்டுக்கு முன்னாடி எவ்வளவு அழகா இருந்திருக்கணும். ஜஸ்வந்த்நாத்ஜி கோவில் பஞ்சாயத்து கட்டிடக்கலை முறையில கட்டப்பட்டிருக்கு. சமஸ்கிருதத்துல பஞ்சாங்கிறது 5 குறிக்கும். சென்ட்ரல்ல பிரதான கோவிலும் அதை சுத்தி 4 துணை கோவிலும் இருக்கும். இந்த கோவிலோட என்ட்ரன்ஸ்ல 4 தூண்கள் இருக்கு. அதுல பல வினோதமான கடவுள்களோட சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. விரல்களை தன்னோட வாயில வச்ச மாதிரியும் இன்னொரு கையில உடுக்கையும் மண்ட ஓட்டையும் வச்ச மாதிரி இருக்கிற இந்த சிற்பத்துல இருக்கிறவங்க தான் சாமுண்டேஸ்வரி. 7 சப்த கன்னியர்கள்ல இவங்களும் ஒருத்தங்க. பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, நாராயணி, வைஷ்ணவி, வராகி, இந்திராணி, சாமுண்டேஸ்வரின்னு மொத்தம் 7 சப்த கன்னியர்கள் இருக்காங்க. சிவன் அந்தகாசுரனுங்கிற அரக்கனோட போர் புரியறப்ப பிரம்மா, திருமால், இந்திரன், முருகன், வராகமூர்த்திங்கிற பல கடவுள்கள் சேர்ந்து சப்த கன்னியர்களை படைச்சிருக்காங்க. சிவனோட அவதாரமா சாமுண்டேஸ்வரி கருதப்படுறாங்க. சந்தா, முண்டாங்கிற 2 அசுரர்கள் அழிக்க துர்கா தேவினால அவதரிக்கப்பட்டவங்க தான் சாமுண்டேஸ்வரின்னு இன்னொரு கதையும் இருக்கு. அக்னி புராணத்துல 8 வகையான சாமுண்டாவோட பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. ருத்ர சரிகா, ருத்ர சாமுண்டா, மகாலட்சுமி, சித்த சாமுண்டா, சித்த யோகேஸ்வரி, சுமா, ரூபா வித்யா, தந்தூரா அப்படின்னு 8 பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்குது. இந்த சாமுண்டீஸ்வரியோட சிலைய பாருங்க. மொத்தம் 4 கைகள் இருக்கு. ஒரு கையில உடுக்கையும் இன்னொரு கையில மண்ட ஓட்டையும் 3வது கைய வாயில வச்ச மாதிரியும் 4வது கையில ஒரு முத்திரையை குறிக்கிற மாதிரியும் இருக்காங்க. இந்த சிலையோட வயிற்றுல பாத்தீங்கன்னா ஒரு தேல் இருக்கும். அந்த தேலானது மரணத்தை குறிக்குது. பொதுவா சாமுண்டேஸ்வரியோட சிலை எப்படி இருக்குன்னா எலும்பும் தோலுமா வயிறு எல்லாம் ஒட்டி போய் கழுத்துல மண்டையோடுகளை மாலையா போட்டிருப்பாங்க. 4 கைகளோட 3 கண்களும் கையில ஒரு குடுவையில ரத்தம் வச்சிட்டு இருக்கிற மாதிரியும் இன்னொரு கையில மண்டை ஓட்ட வச்சிட்டு இருக்கிற மாதிரியும் இருக்கும். பிணத்து மேல சாமுண்டேஸ்வரி நின்னுட்டு இருக்கிற மாதிரியும் சிற்பங்கள் இருக்கும். அவங்கள சுத்தியும் நரிகள், பாம்புகள், எலும்பு கூடுகள் இருக்கிற மாதிரியும் சிற்பங்கள் இருக்கும்.
இருக்க கோவில்ல ஆஞ்சநேயர் சிலை இருக்கு. இந்த கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற கோபுரத்துல பாத்தீங்கன்னா அழகான சின்ன சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. இதுல பல சிற்பங்கள் பெண்களோட உருவங்களை சித்தரிக்குது. இந்த கோவிலோட பின்புறத்துல ஒரு விநாயகர் சிலையும் இருக்கு. இந்த கோபுரத்துல 2 ஒட்டகங்களோட உருவங்களும் இருக்கு. இந்த கோபுரத்துக்கு எதிரில் 2வது கோவில் இருக்கு. அதுல விநாயகர் சிலை வைக்கப்பட்டிருக்கு. அழகான சின்ன சின்ன சிற்பங்கள் நுணுக்கமா செதுக்கப்பட்டிருக்கு. கோபுரத்துல கோபுரம் இல்லாம கீழே இருக்கிற சுவர்கள் மட்டும் தான் இருக்கு. ஒரு சேதமடைஞ்ச சிற்பமும் இதுல இருக்கு. ஒரு கையில குவளைய வச்சுட்டு இருக்கிற மாதிரி இந்த சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கு. இந்த சிற்பம் யாருன்னு தெரியல. நாலாவது கோவில்ல ஒரு பெண் தெய்வமோட சிற்பம் தான் இருக்கு. இந்த சிற்பம் சாமுண்டேஸ்வரியோட ஒரு அவதாரமா இருக்கலாம். இத பாக்குறப்ப ஒரு சந்தேகம் வருது. முன்னாடி இருக்கிற 2 கோவில்கள்லயும் விநாயகர் ஆஞ்சநேயர் சிலைகள் புதுசு மாதிரி இருக்கு. ஆனா பின்னாடி இருக்கிற 2 கோவில்கள்ல பழமையான சேதமடைஞ்ச சிலைகள் இருக்கு. முன்னாடி இருந்த 2 கோவில்கள்ல இருந்த சிலைகளும் ரொம்ப சேதமடைஞ்சிருக்கலாம். அதனால விநாயகர் ஆஞ்சநேயர் சிலைகள் புதுசா இப்ப வைக்கப்பட்டிருக்கலாம்.
இப்போ நாம சென்ட்ரல்ல இருக்க கோவில பார்ப்போம். உள்ள போறப்பவே 2 பெண் தெய்வங்கள் தான் காவல் தெய்வங்களா இருக்காங்க. இந்த பெண் தெய்வங்களை பாருங்க. ஒரு கையில உடுக்கையும் இன்னொரு கையில பாம்பும் இருக்கு. அவங்கள வணங்குற மாதிரி ஒருத்தர் சின்னதா இருக்காரு. கோவில் முழுசுமே பெண் தெய்வங்களோட சிற்பங்களை தான் பார்க்க முடியுது. விரல்களோட அளவுல சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. பல சிற்பங்கள் ரொம்பவும் சேதமடைஞ்சிருக்கு. சிலைகளோட தலைகளும் உடைஞ்சு போயிருக்கு. கோவிலோட என்ட்ரன்ஸ்ல 2 யாழி சிற்பங்கள் இருக்கு. அதுக்கு மேல 7 கன்னிகளை குறிக்கிற மாதிரி சிற்பங்கள் இருக்கு.
முடியுது. இந்த கோவில் அர்ச்சகரோட பேசுறப்பதான் அவர் ஒரு அற்புதமான விஷயம் சொன்னாரு. அது என்னன்னா, இந்த கோவில்ல ஒரு சுரங்கப்பாதை இருந்ததாகவும் 60 வருஷங்களுக்கு முன்னாடி அதை மூடிட்டாங்கன்னு சொன்னாரு. அந்த இடத்தையும் நம்மளுக்கு காமிச்சாரு. சிவன் சிலைக்கு லெஃப்ட் சைட்ல தான் அந்த சுரங்கப்பாதை இருந்திருக்கு. இதுதான் அந்த சுரங்கப்பாதை. இந்த சுரங்கப்பாதையானது 3 கோவில்களை இணைக்குதுன்னு சொன்னாரு. மொதேரா சன் கோவில், ராணிகாவாவ் கோவில், ஜஷ்மல்நாத்ஜி கோவில், இந்த 3 கோவிலும் சுரங்கப்பாதையின் மூலமா இணைக்கப்பட்டிருக்கு. இந்த இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா வெளியே இருக்கிற தூண்கள்ல அழகான சிற்பங்களை செதுக்கி வச்சிருக்காங்க. எந்த ஒரு சிவன் கோவிலோட முன் மண்டபத்திலையும் இந்த மாதிரி நான் சிற்பங்களை பார்த்ததில்ல. உள்ள பெரிய அளவிலான சிவலிங்கம் இருக்கு. இந்த லிங்கத்துக்கு பின்னாடி ஒரு பெண் தெய்வத்தோட சிலை இருக்கு. அந்த சிலையை கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களோட கையில சின்ன லிங்கம் இருக்கு. ஒரு கருவறையில 2 தெய்வங்கள் இருக்கிறத இந்த கோவில்ல தான் பார்க்க முடியுது. சூரிய ஒளியானது இந்த லிங்கத்து மேல படுற மாதிரி இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவிலுக்கு பின்னாடி சில உடைஞ்ச சிலைகள் இருக்குன்னு சொன்னாங்க. வாங்க பார்க்கலாம். கோவிலுக்கு பின்னாடி நிறைய கல் சிற்பங்கள் இருக்கு. இந்த சிற்பங்களை நேரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிற்பங்களோட தலையை வெட்டப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் சிற்பங்களுக்குள்ள நகைகள் இருக்குன்னு சொல்லிட்டு தலையை வெட்டி இருக்காங்க. என்னோட கை பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே உள்ளே போகும். ஏன்னா நகை இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லுமே தலையை வெட்டி உள்ளே பார்த்துருக்கேன்.